அம்பர்லா கவுன் ஸ்டிச் பண்ணுறதுக்கோசரம் 5 மீட்டர் இருக்கிற மாதிரி நான் நெட் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். சாட்டின் வந்து 3 மீட்டர், சாண்டில் கலர் லைனிங் 1 மீட்டர் எடுத்திருக்கேன். டாப் போர்ஷனுக்கான மார்க்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் அதுக்கு மார்க்கிங்காக லைனிங் வந்து பிளாக் கலரில் எடுத்திருக்கேன். சாண்டில் கலரில் நான் மார்க் பண்ணி பார்த்தேன், கேமராவில் தெரியல. அதனால் நான் இன்றைக்கி வந்து பிளாக் கலரில் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டாப் போர்ஷனுக்காக நான் 13.5 இன்ச்சஸ் வந்து லென்த் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஷோல்டருக்காக 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் மார்க் பண்ண இடத்துலேருந்து ஹார்ம்ஹோல்காக நம்ம 6 இன்ச்சஸை மார்க் பண்ணிக்கலாம். அதையும் ஒரு கோடு போட்டு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம செஸ்ட்டோட வித்து வந்து எவ்வளோன்னு மார்க் பண்ணிக்கலாம். 8.5 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்டிச்சிங்காக 1.5 இன்ச்சஸ். இப்போ வெயிஸ்ட் வந்து 7 இன்ச்சஸ் ப்ளஸ் அந்த ஸ்டிச்சிங்காக 1.5 இன்ச்சஸ். இப்போ வந்து நம்ம சைடில் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். சைடில் கோடு போட்டதுக்கப்புறம் இப்போ ஹார்ம்ஹோல் கிட்டேயே நம்ம கோடு போட்டு எடுத்துக்கலாம். ஹார்ம்ஹோல்காக நம்ம 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருப்போம். அதோட சென்டர் பாயிண்ட் எங்கே வருதுன்னு சொல்லிவிட்டு நம்ம அதை மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ஹார்ம்ஹோலோட ரவுண்டு வந்து வரைஞ்சிக்கலாம். நான் 1 இன்ச்சுக்கு வந்து சென்டர்லேருந்து மார்க் பண்ணுறேன். கரெக்டாக அந்த 3 பாயிண்ட்டும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நம்ம பேக் சைடுக்கான ஹார்ம்ஹோல் வந்து நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் சைடுக்கான ஹார்ம்ஹோல் நம்ம வரைவோம். ஃப்ரண்ட் சைடுக்கு எப்பவுமே ஒரு 1/2 இன்ச் அந்த மாதிரி கொஞ்சம் உள்ளே வர மாதிரி நம்ம மார்க் பண்ணுவோம். இப்போ அதையும் மார்க் பண்ணிக்கலாம். நான் 0.25 வந்து மார்க் பண்ணிவிட்டு வெளியில் வர மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அதை ஃபஸ்ட்டு கோடு போட்டு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம செஸ்ட் பாயிண்ட்டோட ஹார்ம்ஹோல் ரவுண்டை வரைஞ்சி கொடுத்துக்கலாம். ஷோல்டர் லைன் வந்து நம்ம 6 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணியிருப்போம். இப்போ வந்து நம்ம ஷோல்டருக்காக 2.5 இன்ச்சஸ் நான் ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து மார்க் பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் வந்து 3.5 இன்ச்சஸ் இருக்கும். நம்ம அது நெக்கோட வித்தாக வச்சுக்கலாம். இப்போ நெக்கோட லென்த் வந்து ஃப்ரண்ட் சைடுக்கு நான் 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணி அதை பாக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ பேக் சைடுக்கான நெக்கோட லென்த்தும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். 2.5 இன்ச்சஸ் வந்து நான் பேக் சைடுக்கான லென்த் வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடுக்கான நம்ம நெக்கை வந்து நெக் ஷேப் வரைஞ்சிடலாம். போட் நெக் தான் வரைய போகிறோம். நான் ஃப்ரண்ட் கர்வ் வச்சு நான் நெக்கை வந்து வரைஞ்சி எடுத்துக்கிறேன். இது நம்ம ஃப்ரண்ட்டுக்கான நெக் வரைஞ்சிட்டோம். இப்போ வந்து பேக் சைடுக்கான நெக் வரைஞ்சிக்கலாம். பேக் சைடும் நான் போட் நெக் தான் வைக்க போகிறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துக்குமே நம்ம போட் நெக் வரைஞ்சி எடுத்துட்டோம். மார்க் பண்ணதை இப்போ நம்ம கட் பண்ண வேண்டியது தான். நெக்கும் அதே மாதிரி ஹார்ம்ஹோல் மட்டும்தான் பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைடுக்கும் நமக்கு டிஃப்ரெண்ட் வரும். ஸோ ஃபஸ்ட் நம்ம எப்படி கட் பண்ணணுன்னா பேக் சைடோட ஹார்ம்ஹோல் மார்க் பண்ணியிருக்குல்ல அந்த அளவு கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்ம நெக்கும் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு ரெண்டும் சேர்த்து கட் பண்ணுறப்ப நெக்கு எதுக்கு மேலே இருக்கோ அதை ரெண்டுமே நம்ம சேர்த்து வச்சு கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம பேக் சைடு தான் 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். அதனால் நம்ம ரெண்டும் சேர்த்து கட் பண்ணி வைக்கிறப்ப நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து நம்ம சைடுக்கான 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருப்போம்ல அந்த நம்ம நெக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்லீவ்ஸை நம்ம எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஸ்லீவ்ஸ்க்காக 4 மடித்து போட்டிருக்கேன் லைனிங்கை. ஸ்லீவோட லென்த் வந்து நான் 11 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். 11 இன்ச்சஸ் மார்க் பண்ணதுக்கப்புறம் நான் கோடு போட்டு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஸ்லீவோட வித்து வந்து நான் 8 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். இப்போ ஸ்லீவோட கேப் ஹைட் வந்து நான் 3.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஃபோல்டிங் சைடில் வந்து நான் 1 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ கேப் லென்த்லேருந்து நம்ம 1.5 இன்ச்சஸ் உள்ளே வர மாதிரி மார்க் பண்ணிவிட்டு எல்போ லென்த்துக்கிட்ட வரப்போ வந்து நம்ம 1.5 இன்ச் உள்ளே வர மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கலாம். கேப் ஹைட்டுக்கிட்ட இருந்து ஃபோல்டிங் சைடில் மார்க் பண்ணல அங்கேருந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுட்டு அதோட மிட் பாயிண்ட் எங்கே வருதுன்னு நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு அங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து கீழே வர மாதிரி நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு கோடு போட்டு மிட் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல அங்கே வந்து நம்ம ஸ்லீவோட ஷேப் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். அதுக்காக நான் ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி ஸ்லீவோட ஷேப் வரைஞ்சிக்கிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ணுற ஸ்லீவ் வந்து பேக் சைடுக்கான ஸ்லீவ் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச் உள்ளே வர மாதிரி மார்க் பண்ணியிருக்கோம்ல அங்கே வரைகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டுக்கான ஸ்லீவ்.
ஏன்னா இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து ஹார்மோலில் ஒரு 1/2 இன்ச் உள்ளே வர மாதிரி மார்க் பண்ணுவோம். அதே மாதிரி ஸ்லீவ்ஸ்லேயும் ஒரு 1/2 இன்ச் உள்ளே வர மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம பாட்டம் வந்து எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபுல் அம்பர்லா பாட்டம் கட் பண்ணுறப்ப நான் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். அந்த நான் பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கட் பண்ணுறப்ப கொஞ்சம் கவனம் இல்லாமல் போனதால் இந்த மிஸ்டேக் வந்துச்சு. அது என்ன அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். அதை நான் எப்படி சரி பண்ணேன் அப்படின்னு பார்க்கலாம். என்னோடய வெயிஸ்ட் சைஸ் பார்த்திங்கன்னா 28. அதை வந்து ஃபுல் சர்க்குலர் நான் அம்பர்லா கட் பண்ண போகிறதால 6.283 என்னோடய வெயிஸ்ட் சைஸ் என்னவோ அதை நான் 6.283ஆல் நான் டிவைட் பண்ணி என்ன அளவு வருதோ அதை தான் நான் மார்க் பண்ணணும். 4.5 இன்ச்சஸ் வந்து எனக்கு வருது. இந்த 4.5 இன்ச்சஸ் நான் வந்து எப்படி மார்க் பண்ணிட்டேன் அப்படின்னா, நம்ம ஆஃப் சர்க்குலர் அதே மாதிரி 3/4 சர்க்குலர் எப்படி மார்க் பண்ணுவோம் நான் அந்த மாதிரி மார்க் பண்ணிட்டேன். பட் வந்து ஃபுல் சர்க்குலருக்கு வந்து நம்ம டேப்பை அந்த கார்னரில் வச்சுட்டு தான் நம்ம 4.5 இன்ச்சஸ்ன்னு சொல்லிவிட்டு நம்ம மார்க் பண்ணணும். நான் வந்து தப்பாக மார்க் பண்ணதால் உங்களுக்கு இதுலேயே தெரியும் 2 இன்ச்சஸ் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணதுக்கும் இப்போ மார்க் பண்ணதுக்கும் நமக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த அளவு வச்சு பார்த்திங்கன்னா 2 இன்ச்சஸ் வந்து டிஃப்ரெண்ட் வருது. நான் வந்து மெயின் ஃபேப்ரிக்கை ஃபஸ்ட்டு 4ஆக மடித்து போட்டிருக்கேன். 4ஆக மடித்ததை இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பாக போடுறப்ப நமக்கு வந்து 8ஆக மடிச்சிருக்க மாதிரி கணக்கு. நான் வந்து 8 மடித்து போட்டிருக்கேன். நீங்கள் ஃபுல் சர்க்குலராக மார்க் பண்ணுறப்ப டேப்பை கார்னர்லேருந்து வச்சுட்டு உங்களோட வெயிஸ்ட் சைஸ் என்ன வருதோ நீங்கள் அதை மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப் சர்க்குலர் எப்படி மார்க் பண்ணுமோ அந்த மாதிரி மார்க் பண்ணதால் எனக்கு மிஸ்டேக் ஆகிட்டு 8ஆக மடித்து போட்டிருந்ததால் எனக்கு 8 × 4.5 இன்ச்சஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக வந்தது. இருந்தாலுமே அதை நான் சரி பண்ணி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம வெயிஸ்ட் சைஸ்ட் மார்க் பண்ணதுக்கப்புறம் பாட்டம் எவ்வளோ வந்து லென்த்து வேணுமோ அதையும் நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். நான் லென்த்து பார்த்திங்க அப்படின்னா 39 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். பாட்டம் லென்த்தும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம கோடு போட்டதுக்கப்புறம் இப்போ மார்க் பண்ணதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து நம்ம பாட்டம் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ லைனிங்கில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங்க்கு வந்து நான் 3 மீட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை 2ஆக மடிச்சுட்டு இப்போ நான் வந்து ட்ரையாங்கிள் ஷேப் போடுறப்ப 4ஆக மடித்து போட்டிருக்கேன். இப்போ அந்த கார்னரில் வந்து நம்ம வெயிஸ்ட் சைஸ் மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாத் வந்து நான் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 3 மீட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் 4ஆக தான் மடித்து போட்டிருக்கேன். 4ஆக மடித்து போடுறப்ப எனக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துக்குமே அதிலே வரணும். என்னோடய வெயிஸ்ட் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 7 இன்ச்சஸ். அந்த 7 இன்ச்சஸ் வந்து நான் இந்த கார்னரில் மார்க் பண்ணிக்கிறேன். வெயிஸ்ட் சைஸ் 28/4 போட்டால் எனக்கு 7 இன்ச்சஸ் வரும். அதை தான் நம்ம மார்க் பண்ணோம். எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் லைனிங் அப்புறம் மெயின் ஃபேப்ரிக் அப்புறம் சாட்டினில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடுக்கான எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். அதுக்காக நான் சாட்டின் வந்து கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே மெயின் ஃபேப்ரிக்கை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நான் லைனிங் வச்சுருக்கேன். நெட் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கத்தை லைனிங்கோட நல்ல பக்கம் பார்க்குற மாதிரி வச்சதுக்கப்புறம் நம்ம மேலே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நெக் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நெக் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நெக்கிட்ட வந்து குட்டி குட்டி கட் கொடுத்து எடுத்துகிட்டு நம்ம லைனிங்கை திருப்பி எடுத்துக்கலாம். லைனிங்கை திருப்பினதுக்கப்புறம் டாப் ஸ்டிச் போட்டுட்டு அதே மாதிரி லைனிங் அப்புறம் மெயின் ஃபேப்ரிக் எல்லாத்தையுமே நம்ம ஜாயினிங் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். ஷோல்டர் கிட்ட மட்டும் நான் ஸ்டிச்சஸ் போடாமல் எடுத்திருக்கேன். இப்போ பேக் சைடு வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு சாட்டின் மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே நெட் ஃபேப்ரிக் வச்சுட்டு லைனிங் வந்து நான் மேலே வச்சுருக்கேன். நெட் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கோட நல்ல பக்கம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம வந்து பேக் சைடில் ஜிப் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். ஜிப் நமக்கு எந்த அளவுக்கு தேவைன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணதுக்கப்புறம் லைனிங்க்கு கீழே வந்து நான் ஜிப்பை வச்சுக்கிறேன். ஜிப்போட நல்ல பக்கமும் நெட் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி நம்ம வைக்கணும். வச்சதுக்கப்புறம் பின் போட்டு எடுத்துகிட்டு நம்ம ஜிப்புக்கு பக்கமாக நெருக்கமாக வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம்.
ஜிப்பை வந்து அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இப்போ லைனிங்கை வந்து நம்ம உள் சைடாக திருப்பி எடுத்துக்கலாம். லைனிங் திருப்பினதுக்கப்புறம் மேலே டாப் ஸ்டிச் போட்டு நம்ம ஒன் சைடோட நெக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். சேம் இதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் நம்ம வந்து ஜிப்பை அட்டாச் பண்ணணும். ஜிப்பு வைக்கிறப்ப நெட் ஃபேப்ரிக் மேலே நம்மளோட ஜிப்போட நல்ல பக்கம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வைங்க. லைனிங்கை பார்க்குற மாதிரி ஜிப்போட ராங் சைடு வர மாதிரி வச்சுட்டு நம்ம ஜிப்பை வந்து நெக்லேருந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 2 சைடுமே ஜிப் வச்சு அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம பாட்டமை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லைனிங் தான் நமக்கு வெயிஸ்ட் சைஸோட கரெக்டாக இருக்கா மெஷர்மெண்ட். நான் வந்து இந்த நெட் ஃபேப்ரிக்கோட 2 சைடுமே 2 எட்ஜஸ்மே நான் வந்து கரெக்டாக லைனிங்கில் வர மாதிரி வச்சுட்டு, அதே மாதிரி நெட் ஃபேப்ரிக்கோட சென்டரையும் லைனிங்கோட சென்டரும் கரெக்டாக வர மாதிரி மேட்ச் பண்ணி வச்சுட்டு நான் பின் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ கிளாத் இருக்குது அப்படின்னு நான் செக் பண்ணதுக்கப்புறம் சென்டர்லேருந்து 2.5 இன்ச்சஸ் நான் வந்து இந்த பக்கமும், அதே மாதிரி அந்த சைடும் நான் 2.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அந்த 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ண இடத்துலையும் நம்ம பின் போட்டு வச்சுக்கலாம். இப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதை வந்து நம்ம இந்த 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கேருந்து நம்ம குட்டியாக ப்ளீட் வச்சு எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தில் வந்து நம்ம 2 ப்ளீட் வைக்கலாம். ஒரு ப்ளீட் வந்து இந்த சைட் பார்த்த மாதிரி வச்சோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் ப்ளீட் வந்து ஆப்போசிட்டில் வைக்கிற மாதிரி நம்ம வச்சு எடுத்துக்கலாம். ஒன் சைடு வந்து நம்ம ப்ளீட் வச்சாச்சு. அதே மாதிரி நம்ம சென்டர்லேருந்து இன்னொரு சைட்லேயும் ப்ளீட் வைக்கலாம். அதுக்கு நான் 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த இடத்துலேருந்து நம்ம ப்ளீட் வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பின் போட்டு எடுத்ததுக்கப்புறம் லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கும் நம்ம 2 ஜாயினிங் ஸ்டிச் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். பாட்டம் ஒன் சைடு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு சேம் இதே மாதிரி நம்ம பேக் சைடுக்கான பாட்டமும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாட்டம் அண்ட் டாப் போர்ஷனை வந்து இப்போ நம்ம ஜாயினிங் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். பாட்டமோட ரைட் சைடும் டாப்போட ரைட் சைடும் ஒன்றா ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம ஜாயினிங் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் சைட் ஸ்டிச் பண்ண மாதிரி பேக் சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ண வேண்டியதுக்கு அதையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நெக் ஸ்டிச் பண்ணுறப்பவே நம்ம ஷோல்டர் கிட்ட அட்டாச் பண்ணாமல் இருப்போம் ஃப்ரண்ட் சைடில் மட்டும். இப்போ அதை நம்ம யூஸ் பண்ணி இப்போ நம்ம எப்படி ஷோல்டர் ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம். டாப் போர்ஷனோட நல்ல சைடு ஒன்றா வச்சுட்டு நம்ம ஃப்ரண்ட் சைடோட லைனிங்கை மட்டும் விட்டுட்டு நம்ம இந்த மீதி இருக்கிற இதை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். அதை மட்டும் ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம லைனிங்கை விட்டுட்டு ஸ்டிச் பண்ணியிருப்போம்ல, அதை இந்த மாதிரி மேலே வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங்கை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி விட்டுடலாம். ஒன் சைட் ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. சேம் இதே மாதிரி நம்ம இன்னொரு சைடும் ஷோல்டர் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஸ்லீவ்ஸ் வந்து நார்மல் எல்போ லென்த் ஸ்லீவ்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமா சேம் அதே மாதிரி தான். நான் ஸ்லீவோட இந்த எண்டில் வந்து நான் மடித்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம அதை டாப் போர்ஷன் கூட அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவ்ஸை அட்டாச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம எல்லாமே இப்போ சைடில் வந்து ஜாயினிங் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். வெயிஸ்ட் கிட்டேருந்து ஒரு 2 இன்ச் வரைக்கும் நம்ம எல்லாமே சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் லைனிங்க்கு தனியாக ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க, மெயின் ஃபேப்ரிக்கு தனியாக ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். அதே மாதிரி கீழே எட்ஜஸும் வந்து நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன்.